ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தோம்னா பாரதியாரோட இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கொண்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, இதை சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாஜி. ஸோ திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்ததுன்னு சொன்னது யாரு? ராஜாஜி. அடுத்து கீழ்காண்பவற்றுள் சீட்டுக்கவி எழுதியவர் யார்? அதாவது சீட்டுக்கவி எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. சுப்பிரமணி பாரதியார், அவர் தான் சீட்டுக்கவி எழுதினவர். அடுத்து ஒரு பொறுத்துக்க சிறப்பு பெயர் ஆசிரியர். தேசிய கவிஞர், புரட்சி கவிஞர், காந்திய கவிஞர், கவிமணி. ஸோ தேசிய கவிஞர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். அடுத்து பார்த்தோம்னா புரட்சி கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா புரட்சி கவிஞர்னாவே பாரதிதாசன். காந்திய கவிஞர்னாவே நாமக்கல் கவிஞர். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ தேசிய கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நீடுதுயில் நீங்க பாட வந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்று தொடரால் அழைக்க பெறுபவர் யாருன்னு கேட்கிறாங்க. சொன்னது யாருன்னு கேட்கல, அழைக்க பெறுபவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சொன்னது பார்த்தோம்னா பாரதிதாசன், பட் அழைக்க பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஓகேங்களா. அடுத்து தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடுவெள்ளி என்று புகழப்படுபவர் யார்? பாரதியார். ஸோ தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடுவெள்ளி என்று புகழப்படுபவர் பாரதியார். அடுத்து எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும்? பாரதியார் தான். ஸோ எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும் பார்த்தோம்னா பாரதியார். அடுத்து பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்ற பாடலடிகள் யாருடையது? தேசிய கவி. ஸோ தேசிய கவி யாரு? பாரதியார். ஸோ பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். அவருக்கு இன்னொரு பேர் தான் தேசிய கவி. ஸோ அவரோட சிறப்பு பெயர் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கூட கேட்பாங்க. ஸோ அதனால யாருக்கு யாரோட சிறப்பு பெயர் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகே. புரட்சி கவிஞர் யார் சொல்லுவாங்க? பாரதிதாசனால என்ன சொல்லுவாங்க? புரட்சி கவிஞர். காந்திய கவிஞர்னா யாருன்னா நாமக்கல் கவிஞர். கவிமணினா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்து நூலாசிரியரோட நூலை பொறுத்துக. சுத்தானந்த பாரதியார் அவர் எழுதுனது பார்த்தோம்னா ஏழைப்படும் பாடு. அடுத்து வாவேசு ஐயர் எழுதுனது கமல விஜயம். சுப்பிரமணிய பாரதி எழுதுனது என்னன்னு பார்த்தோம்னா ஞான ரதமரம். ஸோ வீரசாமி செட்டி எழுதுனது தான் வினோதரச மஞ்சரி. ஸோ இதுல நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சுப்பிரமணிய பாரதி எழுதுனது பார்த்தோம்னா ஞான ரதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதை தெரிஞ்சிருந்தா கூட என்ன இதுக்கு வந்து அடிச்சிருக்கலாம், ஆன்சர் வந்து அழகா போட்டுருக்கலாம். ஸோ இதனால தெரிஞ்சுக்கிறது நல்லது. சுத்தானந்த பாரதி பார்த்தோம்னா ஏழைப்படும் பாடு, வாவேசு ஐயர் கமல விஜயம், சுப்பிரமணிய பாரதி ஞானரதம், வீரசாமி செட்டியார் வினோதரச மஞ்சரி. அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன? அவர் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. 11 வயசுல யாரு என்ன பண்ணாங்க, 18 வயசுல 16 வயசுல அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது 11 வயசுல என்ன பண்ணுவார்னா எட்டயபுரம் மன்னர்கிட்ட என்ன பண்ணுவார்? பாரதி அப்படின்ற ஒரு பேர் பட்டம் வந்து வாங்குவார். அது வந்து கல்வி அப்படின்ற தலைப்புல வந்து பேசி அந்த அட்ட டைம்லேயே வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஆன்சரு. ஸோ கிங் ஆஃப் எட்டயபுரம் ஆஃப் த ஏஜ் 11 அப்படின்றது தான் எனது எட்டயபுரம் மன்னரால் பாரதியின் 11வது வயதில் வழங்கப்பட்டுன்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பொருந்தாத இணை கண்டறிக. சிறுபஞ்சு மூலம் காரியாசன், ஞானரதம் பாரதியார், எழுத்து சீசு செல்லப்பா, குயில்பாட்டு கண்ணதாசன். ஸோ இதுல பொருந்தாத இணை கண்டறிக்கைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியுது குயில் பாட்டு வந்து கண்ணதாசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எழுதுனது வந்து இதுவும் என்னது பாரதியார் தான் வரும். ஸோ வந்து சிறுபஞ்சமலம் காரியாசன், ஞானரதம் பாரதியார், எழுத்து சீசு செல்லப்பா, குயில் பாட்டு என்னது கண்ணதாசன் அப்படின்றது தான் தப்பு. அடுத்து நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று மணியாக படைத்த தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடு அப்படின்னு அந்த மாதிரிலாம் உள்ளே அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துச்சுனாவே பாரதியார் ஞாபகம் சொன்னேன். அதே மாதிரி யாமறிந்த புலவர்களையே யாமறிந்த புலவர்களே கம்பனை புலவர் சொல்லிட்டு சொல்வாரு. ஸோ அதில் யார் அப்படின்னு வந்துச்சுன்னா பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்க. மற்றபடி பார்த்தோன்னா நிலம், வையகம் இந்த மாதிரி பொதுவாக சொன்னாவே பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொல்லியிருக்கேன். அடுத்து வைரமுடிய நெஞ்சு வேணும் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார் தான். அடுத்து வைரமுடிய நெஞ்சுன்னு சொன்னது யாரு? வேணும் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார். நாமார்க்கு குடியல்லோம் என்ற பாடலை யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தொடங்கியது? அதாவது நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் பேஸ் பண்ணிதான் இந்த அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து பாடியிருப்பாரு.
ஸோ அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாடினது யாருன்னா பாரதியார். அதே மாதிரி இப்போ நான் சொன்னீங்களா, யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் புலவன் வல்லுவனை போல்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து இந்த யா அப்படின்னு வந்துச்சுனாவே பாரதியார் ஞாபகம் சொன்னேன். அடுத்து சீனமிசிரம் யவனரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலைஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்ந்த தமிழ்நாடு அப்படின்னு வரும். இவர் இது எழுதுனது அவர் தான். ஸோ மிசிரம் யவனரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீச கலைஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்ந்த தமிழ்நாடு. ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடுன்றது மென்ஷன் பண்ணிடுவாரு. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு. இந்த பாடலோட தொடர்புடைய இருவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் பாரதிதாசன். ஏன்னா செந்தமிழ் தேனின்னு சிந்துக்கு தந்தைன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து பாரதியார் வந்து சொல்வாரு. அதனால்தான் இந்த பாட்டுக்கு சம்பந்தமானவங்க பார்த்தோம்னா பாரதிதாசன் பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து ஓகே, இது வந்து ஆசிரியர் இதழ்கள் பார்ப்போம். ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பாரதிதாசன் குயில், பாரதியார் பார்த்தோம்னா விஜயா. அடுத்து வேற என்ன, திருவிக்கா பார்த்தோம்னா தேசபக்தன் வரும், நான் பார்த்த சாரதி தீபம்னு வரும். அடுத்து எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் உணர்வுகளை தூண்டினார் பார்த்தோம்னா பாரதியார். ஸோ தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் உணவை தூண்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ ஃபர்ஸ்ட் சூரியகாந்தி, நான் காமராசன், ஞானரதம் பாரதியார், எழுத்து சிசு செல்லப்பா, குயில் பாட்டு பாரதிதாசன். இதே தான் வந்து கொடுத்தாங்க. இந்த மேலே கொடுத்தது கொஞ்சம் இது ஒன்று மட்டும் தான் மாறி போச்சு, ஏ மட்டும் தான். ஓகேங்களா. ஸோ மற்றபடி எல்லாரும் இருந்துச்சு. ஸோ குயில் பாட்டு பாரதிதாசன்றது தான் என்னது தப்பு, குயில் பாட்டு பாரதியார்னு வரும். அடுத்து மற்றபடி சூரியகாந்தி, நான் காமராசன், ஞானரதம் பாரதியார், எழுத்து சிசு செல்லப்பா. அடுத்து ஓகே, இது பேர் அடைமொழி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விடுதலை கவினாவே விடுதலை கவி, தேசிய கவினாவே பாரதியார் வந்துருவாங்க. அடுத்து திவ்ய கவினாவே திவ்யமா வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து கவிஞர் ரேனாவே நமக்கு ஆரத்திரி வாணிதாசன்ட்டு, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஓகே ஓகே, இன்னொரு டைம் சொல்லிக்கலாம். விடுதலை கவினா பாரதியார், அதே மாதிரி தேசிய கவினாலும் பாரதியார், திவ்ய கவினா பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கவிஞர் வாணிதாசன், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். பாரதிக்கு மகாகவி பாரதின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பட்டம் கொடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரா அப்படின்றவரு. பாரதிக்கு மகாகவி அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா வாரா. உவேசத் ஓகே தெரியும், இது தெரியும், கியா பே விஸ்வநாதன். ஓகே, ஐ திங்க் ராஜாஜின்னு நினைக்கிறேன். ஓகே, என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதி. அவரே வந்து சொல்லிக்குவார் செல்லிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துக்கோங்க. ஓகே, கம்பர் சரஸ்வதி அந்தாதி, ஒட்டக்கூத்தர், ராஜராஜ சோழனுலா, பாரதிதாசன் குடும்ப விளக்கு, பாரதியார் பாஞ்சாலி சபதம். அடுத்து நூலாசிரியர் அழகின் சிறப்பு பாரதிதாசன், தெய்வ திருமலர் யாருன்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர், பாவிய கொத்து பெருஞ்சித்திரனார், கண்ணன் பாட்டு பாரதியார். பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஸ் வகையை சார்ந்தது. உரைநடையை சேர்ந்தது என்ன தந்த ஞானரதம் அப்படின்றது. ஓகே, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு வந்துச்சுனாவே பாரதியார் ஞாபகம். அதே மாதிரி யாமறிந்த புலவர்களே இளங்கோவை போல் கம்பனை போல் வருமா. ஸோ யான்னு வந்துச்சுனாவே பாரதியார். அடுத்து ஒருவருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டை சான் நினைப்புடையார் அல்லர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஸோ ஒருவருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டை சான் நினைப்புடையார் அல்லர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். அடுத்த பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார். வால்ட் விட்மன். அவரோட சாயலில் தான் வசன கவிதை வந்து எழுத ஆரம்பிச்சாரு பாரதியார், வால்ட் விட்மன். அடுத்து பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர் என்னதான் பார்த்தோம் இல்லைங்களா, வால்ட் விட்மன். அடுத்து இது தமிழ் இயக்கம் பார்த்தோம்னா பாரதிதாசன். சீட்டு கவினாவே யாரு பாரதியார். சேக்கில பிள்ளை தமிழ் பார்த்தோம்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி பிள்ளவ அப்படின்னு சொல்லி பாராட்டுவார் இல்லையா, அதனால. ஸோ சோலாமணி எழுதினது யானா தோலாமொழி தேவர். ஓகேங்களா.
சரி அப்படின்னு சொல்லுவாரு. அது பெரிய புராணத்தை சொல்லுவாரு பாரு. இது சேக்கிழார் பிள்ளை தமிழே இவர் எழுதுவார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அது ஒரு நூல் பிள்ளை தமிழ். ஓகே சாரி, சேக்கிழார் மட்டும் டக்குன்னு இது பண்ணிட்டேன். ஓகே, சேக்கிழார் பிள்ளை தமிழ் எழுதுனது யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பட் அது அப்படின்னு சொல்லுவார் அவர். ஜட்டி சுவை நினைச்சு சட்ட சட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் தான் பாராட்டுவார். இவரே தான் பாராட்டுவார். அடுத்து பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசை ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர். இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஸோ இந்தியா விஜயானாலே எனது பாரதியார் வந்துருவாங்க. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்ற மணியம் படைத்தம் தமிழ்நாடுன்னு வந்துருச்சு. அவ்வளோதான், இங்கிலீஷாக சொல்லிக்கோங்க. அப்படின்னு வந்துச்சுனாவே பாரதியார். அடுத்து கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான், இந்த மாதிரி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஸோ கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார். அடுத்து சந்திர மண்டலத்திலேயே கண்டு தெளிவோம் அப்படின்னு பாடினது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். 6th வரும்னு நினைக்கிறேன். 6th ஐ திங்க் ஸோ. ஸோ அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, சந்திர மண்டலத்தையும் நாங்கள் போய் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரதியார். சாத்திரம் கற்போம் அப்படின்னு மாதிரி ஒரு லைன் வரும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடினவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். அடுத்து எவ்வனம் காத்தல் செய் அப்படின்ற வரி இடம்பெறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி எழுதினது யாரு? பாரதியார். அந்த புதிய ஆத்திச்சூடியில் இடம்பெற்ற லைன் தான் என்னது? எவ்வனம் காத்தல் வேண்டும் அப்படின்றது. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டில் குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா சி சுப்பிரமணிய பாரதியார். அவர் தான் நமக்கு தொழில் வந்து கவிதை நாட்டில் குலைத்தல் அது அப்படின்னு சொன்னவர் பார்த்தோம்னா பாரதியார். அதேதான் மறுபடியும் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார். மறுபடியும் அதேதான், ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்னு சொன்னது பாரதியார். ஓகே, இது பார்க்கலாம். நாடும் மொழியும் நமது கண்கள் அப்படின்னு சொன்னது யார் பார்த்தா மகாகவி பாரதியார். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நாடும் மொழியும் நமது கண்கள் சொன்னது யாரு? மகாகவி பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு வந்தாச்சு பாரதியார். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. மேக்சிமம் இல்லையடா அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி உணர்ச்சி வசமா பாடுவாரு. அதே மாதிரி கிளிக்கண்ணி மேக்சிமம் பாடுவாரு. கிளிக்கண்ணிலாம் அந்த நெஞ்சில் உரம் இல்லாமல் பேசுவாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியிருப்பாரு. அதே மாதிரி அந்த கிளிக்கண்ணி இதுல பாடியிருப்பாரு. அதுலயும் அந்த மாதிரி டி போடுற மாதிரி டா போடுற மாதிரிலாம் கொஞ்சம் உணர்ச்சி வசத்தா பாடுறது வந்து பாரதியார் தான். அடுத்து நாட்டினிலும் காட்டினிலும் நானெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று பாரதியார் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா குயில் பாட்டு. நாட்டினிலும் காட்டினிலும் நானெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன். இந்த குயில் பாடுற அந்த இசையை கேட்டு வந்து நான் என்னோட இதை வந்து பறி கொடுத்தேன், என்னோட நெஞ்சை வந்து நான் பறி கொடுத்துட்டேன், அந்த நாட்டிலையும் காட்டிலையும் பாடுற பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ குயில் பாட்டு அது அப்படின்னு அந்த லைன் வரும்போது குயில் பாட்டுன்னு வந்துடணும். குயில் பாட்டுனாவே பாரதியார் ஞாபகம் வரணும். அடுத்து பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆ பத்மநாபன். ரொம்ப முக்கியமானது. பாரதியாரின் கடிதங்கள் அப்படின்ற நூலை பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆ பத்மநாபன். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க நா பிச்சமூர்த்தி அன்னம் எடுத்தது, பாரதியார் இந்தியா விஜயா, பெருஞ்சித்தனார் தென்மொழி தமிழ் சிட்டு, மீ ராஜேந்திரன் நவ இந்தியா ஹனுமான். ஸோ இதுல எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 4 தான் தப்பு. ஆக்சுவலி வந்து அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. அன்னமிடுத்தூர் தான் மீரா அப்படின்ற மீ ராஜேந்திரன். நவ இந்தியா ஹனுமான் யாருன்னு பார்த்தோம்னா நா பிச்சமூர்த்தி. மாத்தி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் கரெக்டு. ஸோ நா பிச்சமூர்த்தி பார்த்தோன்னா நவ இந்தியா ஹனுமான், மீ ராஜேந்திரன் அப்படின்னு சொல்ற மீரா பார்த்தோன்னா அன்னமிடுத்தூது. ஸோ அது 2 தான் தப்பு. நாடு மொழியும் நமது கண்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். ஓகே, அவ்வளோதான். ஸோ பாரதியார் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் முடிச்சாச்சு. ஸோ பார்த்து ஒரு ரிவைஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து கவிஞரோட சந்திக்கிறேன். பாய்.